ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட 13th எபிசோட தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தனால ஹீரன் கிட்ட இருந்து வந்த டெக்ஸ்ட்டை பார்த்துருக்க மாட்டாங்க. ஹீரன் அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு தான் காரில் வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைட் ஷோயிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பார்லேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. அப்போ மழை கூட பெய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அங்கே அந்த இடத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பாஸ்டில் இருந்த ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுவாங்க. இந்த மாதிரி இவங்க காலேஜ் படிச்சிருந்த சமயத்தில் ஒரு விசில் ஹம்மிங் சவுண்டு கேட்டு இவங்க பயந்துருப்பாங்களே, அதே மாதிரி சவுண்டு பார்த்தீங்கன்னா இப்பயும் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அதை கண்டுக்காமல் நடந்து போகலான்னு பார்க்கும்போது யாரும் இவங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் ஷோயிங்க காணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த சைடு ஷோயிங்க பார்த்தீங்கன்னா யாரும் வாயெல்லாம் அடைச்சி ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. தெரியாமல் அங்கேருந்து ஒரு ஆயிலை பார்த்தீங்கன்னா தட்டியும் விட்டுருப்பாங்க. இது அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அமைதியாக உங்க கூட பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் என் கூட பேசுன்னு சொல்லிட்டு ஷோயிங்க பிடிச்சிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷோயிங் அங்கேருந்து போகணுன்னு தான் ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பொருளை கீழே தள்ளி விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிப்படவே செஞ்சிடும். அந்த பர்சனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பைக்கில் ஸ்மோக் பண்ணும்போது அந்த இடத்துல தெரியாமல் அந்த சிகரெட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருவாங்க. அதனால் அந்த இடத்துல ஃபயர் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். இவங்க ஷோயிங் அதே இடத்துல விட்டுட்டு வெளில வந்துடுவாங்க. ஷோயிங் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருப்பாங்க. ஏதோ எரியிற ஸ்மெல் வருதுன்ட்டு ஹீரோ ரூம்லேருந்து வெளியில் வந்து பார்த்தா காரிடார் ஃபுல்லாகவே ஸ்மோக்காக தான் இருக்கும். இவங்க ஷோயிங் எங்கே இருந்தால் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பாங்க. ஷோயிங்கும் பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவாங்க. அங்கேருந்து வெளியில் வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஹீரோ இவங்களை தேடிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வழியாக பார்ப்பாங்க. இவங்க ஹீரோ பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு காது கேட்காது இல்லையா, அதனால வேற திசையில பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிருப்பாங்க. இவங்க அதே இடத்துல கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சீனை நம்மளுக்கு காட்டிக்கிட்டே ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஷோயிங் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்கூல் முழுக்க ஃபயராக இருந்தனால ஹீரோக்கு காது கேட்காது, அந்த ஸ்மோக்கில் அவனுக்கு சரியாக கண்ணு தெரியல, அதனால தான் அவன் அந்த மாதிரி பண்ணான், இல்லைன்னா அவன் உன்னை காப்பாற்றாமல் இருந்திருப்பானா, அந்த இடத்துல அவன் இறந்திருந்தா உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லைன்ட்டு ஃப்ரெண்டு இவங்களை திட்டுற மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா. அந்த விஷயத்த தான் யோசிச்சு பார்த்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ வீட்டு முன்னாடி வந்திருப்பாங்க. மலையில நின்றுட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு ஏன் வெளியே நிற்கிற உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. இந்த விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க. ஃப்ரெண்டு இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஹீரோவும் ஷோயிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோ பிரேக்கப் பண்ணலேருந்து ரொம்ப கஷ்டமான டைமை தான் அனுபவிச்சுட்டு இருந்தான்ட்டு அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ கொலீக் கேட்டிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஹீரோ நினச்சி நீ பாவப்படுற இல்லை ஹீரோ இன்னும் நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா, அவனுக்கே இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிலாம் கேட்டிருப்பாங்க இல்லையா. அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஜுவான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிருக்க மாட்டாங்க. ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோ இல்லைன்னா வா நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்ட்டு. அதே சமயத்தில் ஹீரோயினும் மலையில் அங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. ஜுவான் பார்த்துட்டு ஹீரோ இல்லையா, சிவா நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி காருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினும் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஜுவானும் இந்த மாதிரி ஹீரோ வீட்டில் இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுச்சு, நான் தோணுன மாதிரியே தானே நடந்திருக்குன்ட்டு ஹீரோன் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோன் அந்த விஷயத்தை பார்த்துலேருந்து ரொம்ப சோகமாக தான் இருப்பாங்க. ஜுவானா என்ன ஆச்சு ஏன் டவுனாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்பாங்க. அவர் ஏதாச்சும் ஃபீவர் அடிக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் உனக்கு ஃபீவராக இருக்கு, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவையும் ஷோயிங்கும் தான் காட்டுவாங்க. இவங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி என்னை உள்ளே கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஷோயிங் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தபோது நீ ஏன் வந்தேன்னு சொல்லி கேட்கல, அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சைன் லாங்குவேஜில் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ எந்த ரிப்ளையுமே பண்ண மாட்டாங்க. ஷோயிங் ஹீரோ பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹீரோவும் ஷோயிங் கிட்ட இந்த மாதிரி நீ என்கிட்ட போய் தானே சொன்ன நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சிரிச்சிருவாங்க. இந்த மாதிரி நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், எனக்கு உன் கூட இருக்கணும்னு மட்டும்தான், உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு குட் பார்ட்னராக இருக்குன்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ என்னை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு நீ சொன்னாலுமே என்கிட்ட ரூடாக நடந்துப்பேன்ட்டு நல்லாவே தெரியும், ஆனால் இது உன்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு மேபி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோ எந்த ரிப்ளையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோனையும் ஜுவானும் தான் காட்டுவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோன் அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தனால காருக்குள்ளேயே இருப்பாங்க. ஜுவானும் என்னாச்சு உனக்கு வீட்டுக்கு போக வேண்டாமா வெளியில் எங்கேயாச்சும் போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் இல்லை நான் போகிறேன்ட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி சோகமாக தான் வருவாங்க. இதை ஜுவானும் பார்ப்பாங்க. இந்த சைடு ஷோயிங் வீட்டுக்கு போயிருப்பாங்க போல். ஹீரோ அவர் ஃபோனை செக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோன் கிட்டேருந்து டெக்ஸ்ட்டும் வந்திருக்கும், காலும் வந்திருக்கும். ஹீரோனுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, இந்த மாதிரி என் ஃபோன் என் கையில் இல்லை, நான் ரொம்ப லேட்டாக தான் அந்த மெசேஜை சாரி லேட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த டெக்ஸ்ட்
ஷாக் சவுண்ட் ஹீரோனுக்கு கேட்கும். ஆனால் பார்க்கக்கூடாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. மறுநாள் விடியவே செஞ்சுருக்கும். ஹீரோயின் உடஞ்சி அந்த இடத்துல அழுதுட்டு இருப்பாங்க. நேற்று நைட்டு நடந்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த சைடு ஹீரோவும் தூங்கி எழுந்திரிச்சு ஹீரோயின் கிட்ட வந்து ரிப்ளை வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் எந்த ரிப்ளையுமே வந்திருக்காது. நம்மளுக்கும் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. திருப்பி ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும் இந்த மாதிரி மீட் பண்ணலாமான்ட்டு. ஆனால் ஹீரோயின் எந்த ரிப்ளையுமே கொடுக்காம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போவாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்கார்ஃபை பார்த்து ஹீரோவை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பாருக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு நோட் பண்ணிடுவாங்க. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் இங்கே வந்தா ஒரு விஷயத்த கேட்கறக்காண்டின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி உன்னை பற்றியும் சோயிங் பற்றியும் கேட்டா இந்த மாதிரி பற்றிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மித்தவங்க மூலமாக ஹீரோனுக்கு தெரிய வருதுன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ கிட்ட ஏதாச்சும் பண்ணிடா ஹீரோன் இதை நினச்சி வருத்தப்பட வைக்காதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாமல் இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வந்திருக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லும். பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லு. இதெல்லாம் மித்தவங்க மூலமாக தெரிய வந்தால் அவளுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். அவளுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். மேபி அவளுக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தான் யோசிக்க ஆரம்பிப்பான். இது அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோவும் பார்த்து அந்த விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்க. உள்ளே போகலாமான்னு சொல்லி பார்க்கும்போது சோயிங் அந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க இல்லையா அந்த தாட்ஸ் தான் ஹீரோயினுக்கு வரும். இல்லை இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி திரும்பும்போது பின்னாடி தான் ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோனை பார்த்து ஸ்மைல் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் ஹீரோயின் உள்ளே வரக்கே தயங்குவாங்க. ஹீரோவும் இன்னும் என் மேலே நீ கோவமாக இருக்கேன் நான் ரீட்டாக ரிப்ளை பண்ணதுக்கு அதுக்கு சாரின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஹீரோவும் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு நீ கால்லாம் பண்ணியிருக்க எதனாலேன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு விஷயம் இதெல்லாம் சைன் லாங்குவேஜில் தான் நடக்கும். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நான் ரொம்ப அவசரத்தில் இருந்தேன் அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கால் வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோவும் அவசரத்தில் இருந்து ஏதாச்சும் நடந்துருச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாங்க. ஹீரோவும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் தயங்கிட்டே இந்த மாதிரி அன்னைக்கு நைட் உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வருமான்னு சொல்லி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்ட்டு உடஞ்சி போய் அழுதுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனோட வீட்டுக்குள்ளே வந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோக்கும் புரிஞ்சிடும் இவங்க சோயிங் வந்ததை தான் பார்த்துருக்காங்கன்ட்டு தலையில் கை வச்சுட்டு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்ககிட்ட ஆனஸ்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அதுக்கு சாரி. இந்த மாதிரி அன்றைக்கி நைட் அவள் மலையில் நனைஞ்சு வந்துட்டு இருந்தான் அதுக்கு நான் அவளை அப்படியே போன்னு சொல்ல முடியுமா அதனால தான் அவளை நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ சைன் லாங்குவேஜில் பேசியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயம் எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஹீரோயினுக்கு எந்த விஷயமும் புரியலைன்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளீஸ் என் கூட பேசுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் இப்போ வேண்டாம் அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா இது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால் போகட்டும்னு சொல்லி விட்டுருவாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இந்த சைடு ஹீரோவும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினை தனியாக விடக்கூடாதுன்ட்டு இவங்களும் பார்த்தா ஹீரோயின் கூட வரலான்னு சொல்லி வருவாங்க. ஹீரோயின் நடந்து போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து போட்டுப்பாங்க. ஏன்னா பின்னாடி ஹீரோ நடந்துட்டு வந்துட்டு இருக்காருயா அந்த சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு தான் ஹெட்ஃபோன் போட்டுட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க அழுதுகிட்டே. ஹீரோவும் இவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல இருந்து வருவாங்க. வீட்டில் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோன் ரொம்ப டவுனாக இருக்காங்க இல்லையா. ஹீரோயின் வெளியில் வந்தோடனே இவங்களும் கேஷுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கியா நம்ம ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன் எதுவும் வேண்டாம்பாங்க. ஃப்ரெண்டும் அட்லீஸ்ட் டீயாச்சும் குடிக்கலாமேம்பாங்க. ஹீரோயின் வேண்டான்னு சொல்லி சொல்லும்போது ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நீ டவுனாக ஃபீல் பண்ணுறீல எனக்கு நல்லாவே தெரியுது வா ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் சரின்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க உட்காந்து பேசும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயத்துலையுமே நிறையா கெட்ட விஷயமும் இருக்க தானே செய்யுதுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் நாங்கள் பேசும்போது நாங்கள் 2 பேரும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு ஆமாம் ஹீரோ கூட உன்னை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கிறாருன்னு சொல்லி சொன்னேன் போது ஹீரோயின் ஆனால் இப்போ என்ன தெரியுமா ஸ்டேஞ்சாக இருக்குது ஸ்டார்டிங்கில் எனக்கு சைன் லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது. அப்போ அவர் பேசுறதுல நான் பார்த்தேன்னா கவனிக்க ஆரம்பிப்பேன். அவர் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி உணர்ந்துக்கணும்னு நினைப்பேன்பாங்க. ஃப்ரெண்டு இப்போ என்ன உனக்கு தான் நல்லா சைன் லாங்குவேஜ் தெரியுமேன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு முன்னத்தை காட்டிலும் இப்போ நிறையாவே சைன் லாங்குவேஜ் தெரியும். ஆனால் இப்போ அவர்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது ஃப்ரெண்டுக்கு என்ன ரிப்ளை சொல்கிறதுனே தெரியும். நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு சோயிங் தான் காட்டுவாங்க. அவங்க ஒரு வாட்ச் ஷாப்புக்கு வந்து வாட்ச் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க்கே
பண்ண முடியாது. ஹீரோவும் அந்த கேஃபே வழியா நடந்து வருவாங்க. ஹீரோயின் ஏதாச்சும் உள்ள இருக்காங்களான்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது, ஹீரோயினும் அவங்க வொர்க்க முடிச்சுட்டு வெளியில வருவாங்க. ஹீரோவும் ஹீரோயின பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த மாரி இன்னைக்கு தானே உங்க கடைசி டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் ஆமா. நாளையிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆகலையான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் டைம் ஆச்சு. அதுக்காண்டி தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த மாரி நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவருக்கு புரிஞ்சிடும். ஓகே நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கன்ட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து வந்துருவாங்க. ஹீரோயினுக்கு அத பார்க்கறக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா, சோயிங்க பார்க்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. இந்த மாரி எக்ஸிபிஷன் நல்லா போச்சு இல்லையா? அதனால சோயிங் அவங்க அசிஸ்டன்ட் சார்பா பார்த்தீங்கன்னா, வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கங்ராச்சுலேட் பண்ற விதமா. ஹீரோ ஃபர்ஸ்ட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்கலாம் கம்பல் பண்ணி ஏத்துக்க சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லி ஏத்துப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவோட ஸ்டூடண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. இவங்க என்ன பேசிட்டு இந்த மாரி இருப்பாங்கன்னா ஹீரோ பண்ண எக்ஸிபிஷன் பண்ணாங்க இல்லையா? அது பண்ண யூடியூப்ல போட்டிருப்பாங்க. நல்லா லைக்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லும்போது, இன்னொன்னு பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல விஷயத்துல ஒரு கெட்ட விஷயம் இருக்கு தெரியுமா? ஹீரோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான்னா நம்மளுக்கு கிளாஸ்லாம் எடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லும்போது, அந்த இடத்துல தானே டேயா இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ் தெரியாது. இவங்களுக்கு டைப் பண்ணி யார் குடுப்பாங்க? ஜுவான் தானே குடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேசின விஷயத்தலாம் டைப் பண்ணி காட்டுவாங்க. "உனக்கு என்னப்பா? நீ பண்ணா வேற கிளாஸுக்கு போயிருவ. நாங்க தான் ஹீரோ இல்லாம என்ன பண்ணுவோம்ன்னு" சொல்லி சொல்லும்போது, அவரும் "நீ ஏன் இப்படி பேசுற? எனக்கும் ஹீரோ கிளாஸ் ரொம்பவே முக்கியம்னு" சொல்லி சொல்லுவாங்க. அவங்களும் எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி மித்த அகாடமிக்கு போனேன்னா, இந்த மாரி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காட்டுவாங்க. இவங்களும் நான் எதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கும் புடிச்சிருக்கும் போல. இத பார்த்தீங்கன்னா, சைட்ல இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்குள்ள என்னமோ நடக்குது. ஆனா நம்மகிட்ட சொல்ல மாட்டிக்காங்கன்ட்டு இவங்க ஜாலியா சைன் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது இவங்களே கேட்டுருவாங்க. இந்த மாரி நீங்க கிளாஸ விட்டு போயிருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் இந்த மாரி டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் கண்டிப்பா டீச்சிங்க கன்டின்யூ பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார்ன்னா, இந்த மாரி இந்த இடத்துல நான் டீச்சர் மட்டும் கிடையாது. நானும் உங்கள மாரி ஒரு ஸ்டூடண்ட் தான் சொல்லுவாங்க. அப்ப அங்குள்ள ஒரு பொண்ணும், அப்ப நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லி கேட்கும்போது, அவரும் ஆமான்னு சொல்லுவாங்க. இவங்க கங்ராட்ஸ் பண்ற விதமா போர்ட்ல நெறைய எழுதியிருப்பாங்க. ஹீரோ அத அழிக்கலான்னு சொல்லி போம்போது, திரும்பி பார்ப்பாங்க. இவரோட சின்ன வயசு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற மாரி இருக்கும். இவரும் அந்த கேரக்டர பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கிட்டேருந்து ரிப்ளை வந்திருக்காது. அந்த விஷயத்த நெனச்சு உட்காந்துருக்கும்போதே, காலிங் பெல் அடிக்கிற மாரி இருக்கும். வந்து பார்த்தா ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பேசுவாங்க. இந்த மாரி ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் நீ வந்ததுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எந்த பதிலுமே பேச மாட்டாங்க. அப்ப ஹீரோவும், அன்னைக்கு நடந்ததுக்கு உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி சொல்லும்போது, ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இந்த மாரி அந்த மழையிலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க நனைஞ்சுட்டு உங்கள பார்க்கறக்காண்டி வந்தாங்க. உங்க 2 பேத்துக்குள்ள அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இருக்கா பேசுறக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே எழுதி காட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி உன்ன மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இந்த மாரி பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்னால எனக்கு அந்த காயம் இருக்கு. அது மட்டும் தான் இருக்குன்ட்டு எழுதி ஹீரோயின் கிட்ட காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காயத்தினால உனக்கு என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, கஷ்டத்த நான் உனக்கு குடுக்க மாட்டேன். அன்னைக்கு நடந்ததுக்கு ரொம்பவே சாரின்னு தான் ஹீரோயின் கிட்ட எழுதி காட்டுவாங்க. ஹீரோயின் அத பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ற மாரி இருக்கும். ஹீரோ பார்த்தா ஹீரோயின் கை பிடிப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வீட்ல உட்காந்துட்டு சோயிங்க்கு டெக்ஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஜுவான் கிட்ட இருந்து கால் மாரி ஒரு வெட்டிங்க்கு கிஃப்ட் வாங்கணும். ஹெல்ப் பண்ண வரியான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் டக்குன்னு ஓகே சொல்லிருவாங்க. ஜுவான் என்ன இவ்ளோ சீக்கிரமா ஓகே சொல்லிட்டீங்கும்போது, இந்த மாரி நான் வீட்ல இருந்தேன்னா நான் வருத்தப்படுற விஷயத்த பண்ணிருவேன். அதனால தான் சொல்லி சொல்லுவாங்க. சோயிங் பண்ணா டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நெனச்சுட்டு ஜுவான் கூட ஷாப்பிங்காண்டி வந்திருப்பாங்க. ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க உள்ள லேடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி ஒரு வெட்டிங் கிஃப்ட் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம்பாங்க. அவங்களும் நீங்க 2 பேரும் மேரிட் கப்பிள்ஸா? கல்யாணம் பண்ண போறீங்களா? கங்ராட்ஸ்ம்பாங்க. இவரு தான் ஜாலி டைப் ஆச்சே. இவங்களும் இவங்க சொன்ன விஷயத்த உண்மையா எடுத்துட்டு ஹீரோயின ஹனி தான் கூப்பிட்டு அந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நைட் வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கண்டிஷன் பொருள் கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ட் கேலரியில பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்க இல்லையா? அதனால ஹீரோவோட ஆல்பத்த பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க. இந்த மாரி குடுக்க சொன்னாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? உன் பாய் ஃப்ரெண்டோட ஆட்டோகிராஃபி உனக்கு வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்கன்ட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த மாரி ஹீரோவோட பெயிண்டிங்லாம் ரொம்ப ஃபேமஸாவே போயிட்டுருக்கு. அவருக்கு அவார்ட் கிடைக்கிறதுக்கு கூட நெறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அத கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஃப்ரெண்டும் இந்த மாரி நாளைக்கு உன்னோட ஷூட்டிங்ல நல்லபடியா பண்ணேன்ட்டு ஹீரோயின கங்ராட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு கொடுத்த பேக்கேஜை பார்த்துட்டு அந்த ஆர்ட் கேலரியில் ஒரு லேடி வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. மேபி இது அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே ஜுவான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காண்டி வந்திருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் தான் போயிட்டுருக்கும். ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறதுலாம் இவர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை யோசிச்சு பார்ப்பாங்க. இவர் பைக் ஓட்டுலேன்னு ஓட்டி கை கால்லாம் உடச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் தான் இவங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவரும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் எனக்கு ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் ஏன்டா குழந்தையா இருக்கும்போது உனக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க, ஆனால் எனக்கு அப்போல்லாம் ஞாபகம் இல்லை, நீ தான் எனக்கு ஃபஸ்ட் ஃபீட் பண்ணுற, இந்த மாதிரி சிக்காய கடை கூட நல்லா தான் இருக்குல்ல, என்னை நல்லா கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ஜாலியாக பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ யோசிச்சு பார்த்துருப்பாங்க. இந்த சைடு ஷூட்டிங்கும் முடிஞ்சிருக்கும். ஹீரோனுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஹீரோனும் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோனும் இந்த மாதிரி நீங்கள் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க, எல்லாருமே புதுசாக இருக்காங்களா, எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜுவான் கிட்ட சொல்லுவாங்க. ஜுவானும் இந்த மாதிரி யாராச்சும் என்னை கஷ்டப்படுத்தினான்னு சொன்ன அவங்கள கசக்கி தூக்கி போட்டுறேன்ட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைட் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும். ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் டெக்ஸ்ட் வந்திருக்கும். இந்த மாதிரி எப்படி பண்ண ஷூட்டிங்கில் நல்லா போச்சான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஹீரோ நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சைடில் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கிட்டார் கிளாஸ் இருக்கான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோனுக்கு ரிப்ளை பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த டேரக்டர் வந்து பேச வந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் பண்ணா ஃபோன் அப்படியே உள்ளே வச்சிருவாங்க. ஜுவான் அந்த இடத்துக்கு வந்தனால ஜுவான் கூட அங்கேருந்து வந்துருவாங்க. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்காது. அதனால ஃப்ரெண்டோட பார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்விங் பண்ண அந்த பாருக்கு வரலான்னு பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஏதோ உள்ளே போகாமல் அப்படியே வந்துடுவாங்க. ஹீரோவும் என்ன ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளை வரலன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டார் கிளாஸில் தான் இருப்பாங்க. ஜுவானும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஜுவான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் பியானோ வச்சு வாசிச்சிருப்பாங்களே ரோட்டில் உட்காந்து, அந்த தாட்ஸ் தான் வந்திருக்கும். அதை யோசிச்சு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஜுவானு என்னாச்சு ஏன் அழுகுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்பாங்க. ஜுவானு என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பேசி சிரிக்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரும் நீ எந்த விஷயத்த நினச்சி வருத்தப்படுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஹீரோ கூட நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சைடு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு அதை நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த இடத்துல உடஞ்சி அழுதுட்டு இருப்பாங்க. ஜுவானா அதை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.